வணக்கம், வெல்கம் டு எஸ்சிடி கேஸ். நம்ம எஸ்சிடி ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் நசினவள்ளி காஞ்சி கோயில் அமைஞ்சிருக்குங்க ஆயப்பரப்பில். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்ஜெட் கார்ஸ் மாருதி 8 ஒரு 5-6 வண்டி வந்திருக்குதுங்க. எல்லாம் ஒரு வண்டி பார்க்கலாங்க. ஜென்னு, ஆல்டோ 800 எல்லாம் வந்திருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஜென்னிலிருந்து போயிடலாங்க. நம்ம எஸ்விடி கார்ஸ் சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதீங்களா, ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி இது மாதிரி வண்டி போடுற வண்டியெல்லாம் உங்கள் வருங்க, நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வண்டி பார்க்கலாங்க. ஜென்னுங்க 2002 பியூர் பெட்ரோல் வண்டிங்க. 38,000 தான் ஓடி இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்குது, காமிக்கிறதா காமிக்குதுங்க. வண்டி நல்லா இருக்கு பாருங்கள். 29 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. 2 ஓனர் 3 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. டயர் ஒரு 80% இருக்குங்க. பெட்ரோல் வண்டிங்க. 2 பவர் விண்டோ வந்துருங்க. முன்னால் பவர் விண்டோ 2 வந்துருங்க. பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாம் வந்துருங்க. இதில் செட்டு மட்டும் இல்லைங்க, மியூசிக் சிஸ்டம் செட்டு மட்டும் இல்லைங்க. வண்டி மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்களேன். வண்டி அடிவிடாத வண்டிங்க. பெயிண்ட் ஃபுல் பெயிண்ட் ஆயிடுச்சுங்க. வண்டி நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு அருமையான வண்டின்னு வச்சுங்களேன். ஸ்டெப்னி வீல் எல்லாமே இருக்குதுங்க. சுத்தமாக இருக்குங்க. மைலேஜ் ஒரு 18 கிடைக்குங்க பெட்ரோலுக்கு. வண்டி ஜென்னு நல்லாயிருக்கு பாருங்களேன். பெயிண்ட் எல்லாம் உள்ளே அப்படியே அடிச்சிருக்காங்க பாருங்க. பெயிண்ட் ஆனது வாடிக்கை அடிச்சு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. பேட்டரி புது பேட்டரிங்க. வண்டி சுத்தமாக இருக்கும். M5 மாடல் தான், கார்பரேட்டர் இல்லை. தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2002 3 ஓனருங்க. FC 29 வரைக்கும் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. வெறும் 88 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க ஃபைனலாக. இன்னும் வாங்க, நேரில் வாங்க, ஒரு 1000 குறைச்சி பண்ணித்தரேன். அடுத்து பார்க்கலாங்க. 2002 ஆல்டோங்க. ஆல்டோ LX. இது பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓனருங்க. இது வண்டி 30 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. 2030 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. டயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 70% இருக்குங்க. வண்டி நல்லாயிருக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டிங்க. இது பவர் ஸ்டீரிங் இதெல்லாம் வராதுன்னு வச்சுங்களேன். LXங்கிறதுனால பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வராதுங்க. வண்டி நல்லாயிருக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஆகலை, நல்லா இருக்குது. FC கரண்டில் இருக்குது. இதில் ஸ்டெப்னி மட்டும் இல்லைங்க. ஸ்டெப்னி வண்டியிலே வரல. பாடி லைன் சுத்தமாக இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்னு வச்சுக்கங்களேன். வண்டி நல்லா இருக்குது. 2002 4 ஓனரு. லோக்கல் டியோலையும் இருக்குதுங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. 2002 மாடல் 2 இருந்தாலும் வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குங்க. 2002ங்க 4 ஓனர். FC 30 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. வண்டி தெளிவாக இருக்குது. பியூர் பெட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 88 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. அது 2 வண்டி ஒரே ரேட்டுக்கு கொடுத்துர்லாங்க. நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்ப்பாங்க. ஆல்டோ 800ங்க. இது 2015ங்க. வண்டி பியூர் பெட்ரோலு. வண்டி சுத்தமான வண்டிங்க. வேலூர் நம்பர் 23 நம்பரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கல் டியோவில் தான் இருக்குது. இது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1,32,400 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பியூர் பெட்ரோலு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருக்கு. ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் வந்துருக்கு. சீட் கவர் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி தெளிவாக இருக்குங்க. பேக் செட்லேருந்து எல்லாமே பாருங்கள், சுத்தமாக இருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு வண்டி தெளிவான வண்டி. மாடல் 15 மாடலுங்க. வண்டி நல்லா இருக்கு பாருங்களேன். ஸ்டெப்னி, ஜாக்கி, அலைவீல் இது எல்லாமே வந்துடுதுங்க. ஸ்பேனரு எல்லாமே வந்துடுதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஓனர் 3ங்க. 2015 பியூர் பெட்ரோலு. கிலோமீட்ரு 132 ஓடி இருக்குங்க. இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. கிளியராக இருக்குது பாருங்க. சுத்தமான வண்டிங்க. அப்புறம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு டஸ்ட் பாம்போட எது ஆகலை, தெளிவாக இருக்குது. இன்ஜின் அருமையாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்விடி கார்ஸில் ஃபைனல் ரேட் பார்த்திங்கன்னா 2,25,000 கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். மெக்கானிக் கூட கூப்பிட்டு வந்து நீங்கள் எல்லா வண்டியும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மகிட்ட வந்து வண்டி என்ன சொல்கிறோமோ, நம்ம என்ன வீடியோவில் சொல்கிறோமோ அதே மாதிரி வண்டி இருக்குங்க. ஒரு கேரில் அடிபாடு இருந்தால் கூட சொல்லிடுவோங்க. இது லைட்டு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது, ஒரு ஹெட்லைட்டு. இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இல்லைலாம் பண்ணி கொடுத்துருப்பேன். முடிஞ்சாலும் பண்ணி வச்சிருவாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்க. அடுத்து ஸ்விஃப்ட்டுங்க. 2013 பெட்ரோல் வண்டி VXங்க.
ஒரே ஓனர், கோபி நம்பர், லோக்கல் நம்பருங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேங்க பாருங்கள். கோபி நம்பர், லோக்கல் நம்பருங்க. வண்டி வெரி நீட்னஸாக இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,03,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஏசி நல்லா இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடும். ஃபுல் மேட் கட் மேட் வந்துடும். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. தெளிவான வண்டிங்க, ரொம்ப தெளிவான வண்டி. மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துருங்க. பேக் சீட்லேருந்து பாருங்கள், எல்லாமே ஒரு கிளாஸ் கூட மாற்றாத வண்டிங்க. எல்லா கிளாஸும் 13 வந்ததுலேயே எல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத, டச்சப் இல்லாத வண்டின்னு வச்சுங்களேன். பெட்ரோல் வண்டிங்க. மைலேஜ் குறைஞ்ச மைலேஜ் 18 கிடைக்குங்க. 2 ஸ்பீக்கர் வந்துருங்க. எல்லாம் இருக்குது வண்டியில். அலைவீல் இருக்குது, இது வீல் இருக்குதுங்க, அதாவது ஸ்டெப்னி வீல் இருக்குதுங்க. ஜாக்கி, லிவர் எல்லாம் வந்துருங்க. வண்டி பாடி வருங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு, ஒரே ஓனரு, கிலோமீட்ரு 1-3 தான் ஓடிக்குங்க. கம்பெனி சர்வீஸு எல்லாமே வண்டியில் வந்து 100க்கு 100 சரியாக இருக்குங்க. எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். பாருங்கள் இன்ஜின் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே தகன்னு இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்குது பாருங்கள். அப்புறம் எல்லாம் பாருங்கள், பேட்ரி எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி அவ்வளோ 100க்கு 100 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாடல் வண்டி கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. அது லோக்கல் நம்பரும் ஒரு ஒன்று கிடைக்கிறது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் 2013 பெட்ரோல் வண்டி நம்ம ஆஃபீஸில் ஃபைனல் 435 கொடுத்துர்லாங்க. அதாவது வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. 450 சொன்னங்க, 435க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள், ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்து போலவாங்க. அடுத்து பார்க்கலாங்க. அடுத்து ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐங்க. இதுவுமே பெட்ரோல் வண்டி தாங்க. ஸ்விஃப்ட் டிசைர் பிளாக் கலருங்க. ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனருங்க. சென்னை நம்பருங்க. டயர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஒரு 40% தான் இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி, ஆனால் 2 ஓனர், வண்டி நல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. இதுலேயும் ஏசி, மியூசிக் சிஸ்டம், ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. இதில் எல்லாமே வந்துருக்கு. இதுலேயுமே வண்டி நல்லா இருக்குதுங்க. ஏன்னா பெட்ரோல் வண்டிங்க, பிளாக் கலரு. ஒரு சின்ன பட்ஜெட்டு, ஒரு ஆல்டோ கொடுக்குற ரேட்டு கொடுத்துர்லாங்க. பேக் சைட்லேருந்து எல்லாமே பாருங்கள், சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கும். டிக்கி பாருங்க, டிக்கி பேஸ் ரொம்ப பெருசுது. இந்த வண்டி எடுக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா டிக்கி பேஸ் பெருசாக இருக்கிறது. ஏதோ லக்கேஜ் எல்லாம் நிறைய வெளியே போனால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காதாங்க. ஸ்டெப்னி வீலுங்க, எல்லாமே ஜாக்கி லிவர் எல்லாமே வந்துருங்க. வண்டி நல்லாயிருக்கு. பெட்ரோல் வண்டி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ, ஸ்விஃப்ட் டிசைருங்க. ஓனர் 2 ஓனருங்க. சென்னை நம்பரு. இன்ஜின் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது தெளிவாக இருக்குது பாருங்க, சுத்தமாக இருக்குது பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கொடுத்துட்றாங்க வெரி ஃபைனல். அதாவது 2009 2 ஓனர், எஃப்சி 5 வருஷம் கரண்டில் இருக்குது. 2,20,000 வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், பேசி பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஆம்னிங்க, 2011 ஒரே ஓனர், பெருந்திர நம்பருங்க. அதாவது லோக்கல் நம்பர், பெருந்திர நம்பருங்க, லோக்கல் நம்பருங்க. வண்டி ஒரே ஓனருங்க, சுத்தமாக இருக்கும். இதுவும் பாருங்கள், வண்டி அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு சர்வீஸ் கூட பண்ண கிடையாது. வண்டி எடுத்து வந்து அப்படியே நிறுத்திக்கிறேன். இதில் என்ன பார்த்திங்கன்னா பாடி ஒரிஜினல் பாடி, பெயிண்ட்டு அதே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க. டயர் பார்த்திங்கன்னா 4மே மாத்திர கண்டிஷன் தான் இருக்குங்க. ஒரு 20%, ஒரு 5,000 கிலோமீட்டர் தான் ஓடுங்க, அவ்வளோதான் ஓடும். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,18,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க கிலோமீட்ரு. இது மியூசிக் சிஸ்டம், ஃபுல் மேட்டு, சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்குங்க, சுத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது டேங்க் என்டாஸ்மெண்ட், எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடுங்க. சீட் பாருங்கள், பேக் சீட் 2 இருக்குது, ஃபுல் மேட்டு எல்லாமே இருக்குதுங்க. தெளிவாக இருக்குது. பாடி சுத்தமான பாடின்னு வச்சுங்களேன். ஒரு வாட்டர் சர்வீஸோடு பண்ணலாம். மேலே கேரியல் பாருங்கள், ஏரோப்ளைன் கேரியல், சூப்பரான கேரியலுங்க. வண்டி பார்க்குறக்கே அவசரமாக இருக்குங்க. 2011னா 11க்கு உண்டானது அப்படியே அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். பாடி கல் மாதிரி இருக்குதுங்க. டேங்க் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பாடி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. எல்லாம் தெளிவாக இருக்குது பாருங்கள். பொரிச்சல், அடிவாடு, ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் கிடையாதுங்க. அவ்வளோ தெளிவான வண்டிங்க பாருங்கள்.
வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. கேஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடுங்க. ஒரே ஓனர், பெருந்திர நம்பருங்க. இது ஃபைனல் 2,25,000 இருக்கிற கண்டிஷன் கொடுத்துடலாங்க. டயர் மாற்ற வேண்டிய கண்டிஷன் இருக்குது. மற்றபடிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குதுங்க. ஒரே ஓனர், பெருந்திர நம்பரு, சுத்தமான வண்டிங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். M5 மாடல் தாங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாம். 1-2 முடிஞ்சளவு குறைச்சி பண்ணி தரேங்க. தெளிவான வண்டிங்க. நேரில் வாங்க, வந்து ஓட்டி பாருங்கள். எல்லாமே வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா, வண்டி வந்து ஓட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம எஸ்ஐடி கார்ஸில் வண்டி குவாலிட்டியாக கம்மி பட்ஜெட்டில் தெளிவாக பொறிக்கிறது மாதிரி 1-2 அப்படியே பார்ட்டிகிட்டே எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, கஸ்டமர் வண்டி கொடுக்குறனால நம்மகிட்ட கொண்டு வாங்க. வண்டி எக்ஸ்சேஞ்ச் போடுறனால கொண்டு வாங்க. இல்லை வண்டி மட்டுமே கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போகலான்னாலும் நீங்கள் கொண்டு வாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் வரக்குள்ளே புக்கோடு வாங்க, ஆதார் கார்டோடு வாங்க. நான் வண்டி நேரில் வாங்க, வண்டி ஓடி பார்த்து நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு அப்போவே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வண்டி நேரில் கொண்டு வாங்க. வண்டி சேல்ஸ் பண்ணுறனால கொண்டு வாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனால வாங்க, இல்லை வண்டி எடுத்துகிட்டு போகிறனால வாங்க. இதனால் நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.